நாலா மூளை சக்கரம் போட்டு கட்டி கட்டி வச்சுக்கிறேன். எதுக்கா? அந்த தேவர் மூவர் எல்லாம் தேவலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துல வந்து இந்த சக்கரத்துல அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண வருவார்கள். அதனால்தான் நாலா மூளை சக்கரம் போட்டு கட்டி கட்டி வச்சுக்கிறேன். சரி, கத்தியா காலில் பேசுங்கிறான். நான் கத்தி மறிக்காத மந்திரம் சொன்னோம்னா என்ன வாரி அடிச்சுடும். வாரி அடிக்க கூடாதுன்னு தான் கத்திய காலில் மெச்சுக்கிறேன். நான் மந்திரம் சொல்லணும்னா இங்க கட்டளை போன 11 ரூபாய் வைக்கணும். 11 ரூபாய். ஓ 11 ரூபாய் வைக்கணும் சொன்னேன். ஆமா. 1000 ரூபாய் அந்த ஊர்ல நீ வருமானம் வரும். அப்படியா? உங்களால முடிஞ்சா 1 ரூபாய் 2 ரூபாய் கூட கொடுக்கலாம் அண்ணா. அப்ப உத்தரவு வாங்கிட்டா சொல்லிடுறேன். கரெக்டா சொல்லிடுறேன். கரெக்டா சொல்லு. குருவே குருவே சாமி குருவே அடிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமி. நான் முந்தி பிறந்தவனா மூத்தவனான் செங்கம் பரியனான் சாதிக்கெல்லாம் மூத்தவனா இதெல்லாம் சொல்றிய வேறு ஜாமக்கா. பறவையில ஒரு ஆலமரம், ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசம், கலசத்தோட விதம் சொல்லி வாடா சுவாமின்னா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. காராம்பது வருத்து 7 பாகம் வாங்கிட்டான் வேறு ஜாமக்கா. யான மரம் எனக்கு தெரியாதோ, தாமதம் தனக்கு தெரியாதோ, சாப்பிட்டு வரான் வேறு ஜாமக்கே. வெத்தலை கொடுக்க வேசிங்களாயிரும், சுண்ணாம்பு கொடுக்க தோயங்களாயிரும், நட்டகத்தோடு நாடகத்தோடு காரூர் வரும்போது தண்ணி கையாத கம்மாள பெண்ணு வலது கலர் வாங்கி அந்த கலர் அடிச்சான் வேறு ஜாமக்கே. அச்ச அடியானது ஆகாயம் திடுகிட்டு, பூமாதேவி திடுகிட்டு, அகிலமே திடுகிடுன்னு ஆடி போச்சு சுவாமினா. இத சொல்றியே வேறு ஜாமக்கா. பாவ புண்ணியத்தை பரிசாத்தி வாடானா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு உங்களுக்கு அள்ளிடாதவன், பசியாவன் உங்களுக்கு பால் வாக்காதவன், எரியில கொல்லி எட்டி வச்சவன், பன்னாங்கூலி வாயிலடிச்சவன், அந்தங்கூலி அபகரிச்சவன், கூலிய குறைச்சவன், குறமரக்க அளந்தவன், ரத்த தாயிட்டால் நடுத்தள்ளி எட்டி வச்சவன், பங்காளி சொத்தை அபகரிச்சவன், நடக்கிறவையில முள்ள அடைச்சவன், பால்ல தண்ணி கலந்தவன், தாம் அனுபவிக்க பிறகு மனைவி மீது ஆசைப்படுறவன், இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலன்னா இவாளுக்கெல்லாம் பாம்புக்குயி பள்ளிக்குயி அரணக்குயின்னு சொல்லக்கூடிய நரகத்துல தள்ளு சுவாமினா பாவத்தை பரிசாத்தி வரைய வேறுச்சாமக்கா. புண்ணியத்தை பரிசாத்தி வாடான அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு உங்களுக்கு அள்ளி இட்டவர், பசியாமல் உங்களுக்கு பால் வார்த்தவர், நடக்கிறவையிலே அன்னதானம் போட்டவர், நடக்கிறவையிலே தண்ணீர் பந்தல் இட்டவர், கோவில் கட்டியவர், குளத்தை வெட்டியவர், மரம் வைத்தவர், இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டல் அண்ணா. இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமின்னா இதை சொல்றியே வேறுச்சாமக்கா. எட்டி கொட்டை, இடி மருந்து, இடுகிடில் சாராயம், வாணிய செக்கில கொட்டி 3 உருண்டை ஆக்கினான் வேறு ஜாமக்கே. அதையும் சாப்பிட்டு வரான் வேறு ஜாமக்கே. காய் ஊத்துறோம், பூ ஊத்துறோம், 10 மாசம் பிண்ட அருந்தவியும் பொரியாம் பொரியரிச்சு பொருந்து